ஆண்டவர் இயேசுவுக்குள் அருமையான அமெரிக்க வாழ் கத்தோலிக்க தமிழ் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த தவ காலத்திலே சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவருக்குள் நீங்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும், ஆண்டவருக்குள் ஐக்கியப்பட வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகின்றேன். சிறப்பாக தவ காலத்தினுடைய 3வது வாரத்தை தொடங்க இருக்கின்ற இந்த நேரத்திலே தவக்காலத்தின் மைய செய்தியாகிய மனமாற்றத்திற்கான அழைப்பை பற்றி இன்றைய வாசகங்கள் நமக்கு அறிவுறுத்துகின்றன, நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. முதல் வாசகத்திலே ஆண்டவர் மோசையை அழைத்ததை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. இன்றைய நற்செய்தியிலே சில யூதர்கள் கொல்லப்பட்டதை இன்றைய நற்செய்தி எடுத்து சொல்லுகிறது. இந்த சமயத்தில் இவர்கள் அனைவரும் பாவிகள் என்று சொல்லி நினைத்த பொழுது ஆண்டவர் இயேசு கூறுகின்றார், மனம் மாறாவிட்டால் அனைவரும் இப்படித்தான் அழிவீர்கள் என்று சொல்லி நமக்கு சொல்லுகிறார். எனவே இந்த 3வது வாரம் நமக்கு மனமாற்றத்திற்கான ஒரு அழைப்பை விடுக்கின்ற வாரமாக அமைந்திருக்கிறது. அழைப்போடு ஒரு விதத்திலே நமக்கு எச்சரிக்கை விடுவதாகவும் அமைந்திருக்கிறது. நமது பாவ வழியிலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும், நமது தீமைகளை எல்லாம் விடுத்து நாம் நல்லவர்களாக, கடவுளுக்கு உகந்தவர்களாக, கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து நம் கடவுளையும் நம் சகோதர சகோதரிகளையும் நேசிக்கின்றவர்களாக வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். இதற்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக இன்றைய 2வது வாசகத்திலே புனித சின்னப்பர் மிக அருமையாக சொல்கின்றார். கடவுள் இஸ்ராயல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பொழுது பாலைவழியிலே அவர்களுக்கு மன்னா என்கின்ற உணவை கொடுத்து மேகத்தூண்கள் வழியாக இன்னும் பல்வேறு விதத்திலே அவர்களை காத்து வழிநடத்தி வந்தார். அத்தகைய அருமையான அனுபவத்தை பெற்ற அவர்கள் அனுபவத்தை பெற்றிருந்தாலும் அவர்கள் முணுமுணுக்க ஆரம்பிக்கிறார்கள். எனவே இவ்வாறாக கடவுளுக்கு எதிராகவும் மோசேக்கு எதிராகவும் முணுமுணுத்த அனைவரும் பாலைவெளியிலேயே இறந்து போனதாக நாம் விவிலியத்திலே படிக்கின்றோம். எனவே இது நமக்கெல்லாம் ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டு. எனவே அன்புக்குரியவர்களே, தவக்காலத்தினுடைய மைய செய்தி கடவுள் இரக்கமும் அன்பும் நிறைந்தவராக இருக்கிறார், பரிவு உடையவராக இருக்கின்றார். அவர் நம்மை மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார். எனவே அவரிடத்திலே நாம் அனைவரும் திரும்பி வர வேண்டும், அவரோடு நாம் ஐக்கியமாக வேண்டும் என்று சொல்லி நாம் மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு நாளும் கேட்கின்றோம். எனவே இதுவே உகந்த காலம், இறைவனோடு ஒப்புரவாகின்ற ஐக்கியமாகின்ற மிக சிறந்த காலம். இந்த காலத்திலே ஒரு விதத்திலே இறைவன் நமக்கு அழைப்பு விடுத்து எச்சரிக்கை விடுத்தாலும் இன்னொரு புறத்திலே ஆண்டவருடைய கடவுளுடைய மாபெரும் இரக்கத்தை இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்து சொல்லுகிறது. எனவே இயேசு ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தது நம் மீது இரக்கம் கொண்டு நம்மை மீட்பதற்காக, பாவத்தில் இருந்தும் இன்னும் சாவில் இருந்தும் நம்மை விடுவிப்பதற்காக அவர் வந்தார். எனவே அன்புக்குரியவர்களே, தவ காலத்திலே நோன்பு இருக்கின்ற நாம் உண்மையான நோன்பாகிய கடவுளை அன்பு செய்வதும், கடவுளோடு ஒப்புரவாகுவதும், ஐக்கியமாவதும், இன்னும் நம் சகோதரர்கள் மத்தியிலே அன்புறவிலே வாழ்வதும் அதுதான் மிக சிறந்த நோன்பாக இருக்க முடியும். அத்தகைய நோன்பினை நாம் வாழ்ந்து இறை அருளை பெறவும், ஆண்டவருடைய இரக்கத்தை பெறவும் தொடர்ந்து நாம் மன்றாடுவோம், ஜெபிப்போம்.